மறைஞான வணக்கம். வாழ்க்கைய எப்படி வாழணும்? இந்த கலியுகத்துல எப்படி எப்படிலாம் இருக்கணும்? யார்ட்ட எப்படி நடந்துக்கிறணும்? யார்ட்ட எப்படி நடக்கக்கூடாது? மனம் ரீதியா நம்ம எப்படி தயாராகணும்? குணம் ரீதியா என்னென்ன விஷயத்த நம்ம செய்யணும்? அப்படி பொய் எங்கே சொல்லணும்? பொய் எங்கே சொல்லக்கூடாது? எங்கே ஏமாத்தணும்? எங்கே ஏமாத்தக்கூடாது? யார்ட்ட சரியா இருக்கணும்? யார்ட்ட தப்பித்தவர் கூட சரியா இருக்கக்கூடாது? இப்படி வாழ்க்கையில பல்வேறு வகையான கோணங்கள்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி வந்தேன்னா அப்படிலாம் இருக்காது வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் உனக்குன்னா, உனக்கு தேவையில்லாம மன வலி தான் ஏற்படும். கவலை தான் ஏற்படும். துக்கம் தான் ஏற்படும். அதனால வாழ்க்கைய உனக்கு பிடிச்ச மாரி வாழணும் அப்படின்னா, இந்த விஷயங்கள் இப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிக் குடுக்குற எந்த புத்தகமும் கிடையாது. அவைங்க அறத்த பத்தி பேசுறேன்னு சொல்லி உன் வாழ்க்கையே மரணமாக்கி விட்டுருவாய்ங்க. உன் பிறவி உன் மறுபிறவி வரைக்கும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு புத்தகம் தான் உலகத்துல எழுதப்பட்டிருக்கு. கான்மீகம் 1, 2. இந்த புத்தகத்தோட விலை வந்து ரூ. 1500 கொரியர் கட்டணம் ஒரு ரூ. 200. இந்த புத்தகத்த ஆன்மீகத்துல முதிர்ச்சி அடையணும்னாலும் சரி, வாழ்க்கையில மெச்சூரிட்டி அடையணும்னாலும் சரி, உண்மையான வளர்ச்சிய நீங்க அடையணும்னாலும் சரி, இத தவிர வேற வழியே இல்ல. இந்த புத்தகத்த முழுசா படிச்சு முடிக்கணும். அரைகுறையா படிச்சு தப்பா முடிக்கக்கூடாது. பக்கா மடையன் இந்த புக்க படிக்கலாம். பக்கா மொரடனும் இந்த புத்தகத்த படிச்சுட்டாகணும். பெரிய அறிவாளி இந்த புத்தகத்த படிச்சுட்டாகணும். இந்த புத்தகத்த யாருமே தவிர்க்க முடியாது, தவிர்க்கவும் கூடாது. இந்த புத்தகத்த தவிர்த்தீங்கன்னா, உங்க முன்னேற்றத்த தடுக்குறீங்க. உங்களுடைய வளர்ச்சிய தடுக்குறீங்க. உங்களுடைய சந்தோஷத்த தடுக்குறீங்க. உங்களுடைய அமைதிக்கு நீங்களே வேட்டு வச்சுக்கிறீங்க. இந்த புத்தகம் உங்கள பன்முகத்தன்மையில தயார்படுத்தும். பன்முகத்தன்மையில உங்கள தயார்படுத்தும். இந்த வாய்ப்ப மிஸ் பண்ணாம இந்த புத்தகத்த வாங்கிக்கோங்க. உங்க நன்மைக்காக, என் நன்மைக்காகனா கிடையாது. எனக்கு பல வகையில மக்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த புத்தகம் வித்து தான் வாழணும்னு அவசியம் எனக்கு இல்ல. ஆனா அந்த புத்தகத்த படிச்சு தான் நீங்க வாழ முடியும். உண்மையான வாழ்க்கைய வாழ முடியும். பேரன்பு வந்தனம்.